அதானி நிறுவனம் பற்றி எழுதுவதற்கு 4 மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி டெல்லி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பாக டெல்லி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பரஞ்சாய்.in, adaniwatch.org, adanifiles.com.au போன்ற இணையதளங்களில் வெளியான பதிவுகள், தொடர்புடைய வீடியோக்கள் தங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் இருப்பதாகவும் அதற்கு தடை விதிக்கவும் கோரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி மாவட்ட நீதிமன்றம் பத்திரிகையாளர்கள் ரவி நாயர், ஆபிர்தாஸ் குப்தா, அயஸ்கான் தாஸ், ஆயுஷ் ஜோஷி ஆகியோர் அதானி நிறுவனம் குறித்து தொடர்ந்து எழுத தடை விதித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு டெல்லி மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுனில் சௌத்ரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பத்திரிகையாளர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விருந்தா குரோவர் 2024 ஜூன் மாதம் முதலே அதானி நிறுவனம் தொடர்பான விமர்சன கட்டுரைகள் பொதுவெளியில் உள்ளதாகவும் அவசரமாக பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். அதானி குறித்த ஒரு கட்டுரை கென்யா நாட்டு அரசு தெரிவித்த தகவல்களையும், மற்றொரு கட்டுரை சுவிட்சர்லாந்து நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையிலும் எழுதப்பட்டது என்று கூறிய விருந்தா குரோவர், கென்யா அரசும் சுவிட்சர்லாந்து நீதிமன்றமும் அறியாமையில் தீர்ப்பளித்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, அதானி நிறுவனங்கள் குறித்த கட்டுரை பல காலமாக பொதுவெளியில் காணப்படுவதாகவும் பொதுவெளியில் இருந்து வரும் கட்டுரைகளை அகற்ற கூறியதும் தவறு என்றும் தெரிவித்தார். பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்கும் முன்பு அவர்களது கருத்தை கீழமை நீதிமன்றம் கேட்காதது தவறு என்று குறிப்பிட்ட நீதிபதி 4 மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.